ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காந்திமதி பாண்டியனையும் கோமதியையும் பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம கோமதி ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதை அதாவது எந்த ஒரு சத்தமும் வராமல் இருக்கிறதுக்காக வைப்ரேட் மூடில் போட்டுட்டு அதை மறைச்சியும் வச்சிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, கோமதி ஆளவே காணோம். நான் எல்லாம் கொல்லப்புறத்தில் வெளியே அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு அம்மா வேற எங்கே போயிட போகிறாங்க, வீட்டில் இல்லை அப்படின்னா காய் வாங்கிட்டு வரதுக்காக மார்க்கெட் இது போயிருப்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க அம்மச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன்ப்பா, முழிப்பு வந்துருச்சு, எனக்கு தூக்கமே வரல. கோமதியை தான் தேடினேன், அவள் எங்கேயுமே இல்லைப்பா. இருட்டோடு போயிருப்பா, போயிருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் இல்லைப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. பேசாமல் நீ உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு, கடையானது போயிருக்காளா என்னவோ, இல்லைனா உன் அப்பாவை வர சொல்லு வீட்டுக்கு. அவள் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அவள் மனசு விட்டு அழுது பேசிக்கிட்டு இருந்தா, இப்படி இருக்குது, நிம்மதியே இல்லாமல் இருக்குது, எங்கேயாவது போய் செத்து போயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. உன் அம்மா கூட பேசாமல் இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தா, அழுதுகிட்டே இருப்பா. அதான்ப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மனசு கெட்டு போய் வேறு எதனா தப்பான முடிவு எடுத்துட்டா என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காந்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்காக தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கதிர் ரொம்பவே பயப்படுறாரு. ராஜி இருந்துட்டு அப்பத்தா சொல்கிறதுமே கரெக்டு தான் கதிர், நீ மாமாவுக்கு கால் பண்ண, மாமா வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சரவணன் டெலிவரிக்காக போயிடுறாங்க. நம்ம பாண்டியன் மட்டும் தான் கடையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்குமே ஆள் தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஆள் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது இங்கே நம்ம கதிர் கால் பண்ணி பாண்டியன் கிட்ட, அம்மா எங்கப்பா, அம்மா கடையான வந்திருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்கெல்லாம் அவள் எதுக்கடா வரப்போகிறா, அவள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, அம்மாவை காலையிலேருந்தே காணோம், அம்மச்சி வேற அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதான் அதுக்கு தான் கால் பண்ணப்பா, நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் உன் அம்மா அப்படி எங்கடா போயிட போகிறா, பக்கத்தில் கோவிலுக்கு போயிருப்பா, அப்படி இல்லைனா வேறு எங்கேனா காய்கறிக்கு வாங்குறதுக்காக கடைக்கு இது போயிருப்பாடா, வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டா, சும்மா சீன் போடாதீங்க, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோவப்படுறாங்க. அப்பாப்பா, எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம்ப்பா, வீட்டு ஃபுல்லாக எங்கேயுமே இல்லைப்பா, காலையில் இருட்டுறதுக்கு அதாவது வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டுருக்காங்க போல். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்களாம். மனசு மாதிரி ஏதாவது கோமதி முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேற அமுச்சு பயப்படுறாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா அமுச்சுக்குமே தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. சரி வைடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. வர வழியில் கோவில் இருக்குது. சரி, அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அங்கேயும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பார். இன்னொரு சைடு நம்ம சரவணன் டெலிவரி முடிச்சுட்டு அப்படியே கோவிலில் அஞ்சலியை பார்த்து பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு டெலிவரி முடிச்சுட்டு அஞ்சலி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு கோவிலில். இப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, இங்கே என்ன சரவணா, உன் ஒய்ஃப் திரும்பவும் உன்னை பார்த்து பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அஞ்சலி, என்னன்னு தெரியல, எப்போவுமே என் கூட பேசணும்னு சொல்லிட்டு வேறு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுவா, ஆனால் இப்போல்லாம் கால் பண்ணுறது கிடையாது. அன்றைக்குமே நேரில் மீட் பண்ணி பேசுகிறதோடு சரி, நான் அவளை ரொம்பவே காயப்படுத்தி பேசிட்டேன் போல், அதான் திரும்பவும் என்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அஞ்சலி கேட்குறாங்க, ஏன் சரவணா, மயில் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா, நீ அதை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அஞ்சலி, அதை எதுவுமே நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் சரவணா, அவங்க ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை உன்னுடையது, அப்போது நீ தானே கவனமாக இருக்கணும். தப்பு செஞ்சாங்க தான் ஏதோ, அதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணதை உணர்ந்துட்டாங்க போல், அதனால தான் அவங்க கெஞ்சி கெஞ்சி கதறி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்பவே அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்ட, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதான் சார் நான் சொல்கிறேன், நீ அவங்கள கோவிலுக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணு. நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ சரவணா. ஒருவேளை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தா உனக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்கள தனியாக தவிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம
சரவணனுமே யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அஞ்சலி, நான் இப்போவே மயிலுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. மயில் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க போல், வேலையாக இருக்காங்க. ஃபோன் வந்ததுமே போய் பார்க்குறாங்க. நம்ம சரவணனோட நம்பரு. அதை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க மயில். பயங்கர ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாமா நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கூப்பிடவும் நம்ம மயிலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. மாமா நீங்களா எனக்கு ஃபோன் பண்ணீங்க, தெரியாமல் மாற்றிட்டு நம்பர் போட்டுட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை உன் கூட பேசணுன்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ரெக்கை இருந்தது அப்படின்னா பறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. மாமா இதை என்னால் நம்பவே முடியல மாமா, நீங்கள் எனக்கு கால் பண்ணி என் கூட பேசணும்னு சொல்கிறீங்க, இதை நினைக்கிறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது மாமா. இப்படி ஒரு தருணத்துக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா, எவ்வளோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா, ஆனால் அது இப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக பேசுகிறாங்க. சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லவும் சரவணன் இருந்துட்டு உங்ககிட்ட நான் நேரில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, எப்போ வரணும் எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நான் இப்போவே கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சரவணனுமே அன்னைக்கு நீ என்னை மீட் பண்ணி கோவிலில் பேசினல அதே கோவிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோனையுமே வச்சிடுறாங்க. இப்போது அஞ்சலி இருந்துட்டு என்ன சரவணா என்ன சொன்னாங்க, வராங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வரலாம், அது மட்டும் இல்லாமல் நான் பேசுனதுமே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரவணா, அவங்க எப்படி வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீ எப்படி வருவேன்னு கேட்டிருக்கலாம்ல, கேட்கல, வரட்டும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு என்னென்னா நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு போகிற வழியிலே கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், ஒருவேளை கோமதி கோவிலில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அவங்களுமே கோவிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயிலுமே கரெக்டாக கோவிலுக்கு வந்துடுறாங்க பாண்டியன் வரதுக்கு முன்னாடியே. இப்போது மயில் தேடுறாங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு பார்க்கவும் இங்கே அஞ்சலியும் இது நம்ம சரவணன் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம மயில் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை எனக்கும் மாமாக்கும் விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா தான் அவங்க நினச்ச மாதிரி இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ, அதாவது விவாகரத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நம்மளை தனியாக பேசணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நிமிஷம் கூட நிலைக்கிறது இல்லை. நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ மிகப்பெரிய பாவம் செஞ்சுருக்கோம் போல், அதனால தான் இந்த ஜென்மத்தில் நம்ம இப்படியெல்லாம் தவிக்கிறோம், இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக அழுகிறாங்க. ஆனால் சரவணன் வந்து நம்ம மயில் வந்து உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலியுமே சரவணனையும் மயிலையும் பிரிக்கணுன்ற எண்ணத்துலலாம் நம்ம சரவணன் கூட அவங்க வந்து ஊர் சுற்றலான்னு சொல்லலாம், சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு தான் சொல்லணுமே. அதாவது இப்போ நம்ம சரவணன் மனசு மாறி மயில் கூட பேசுகிறாங்க அப்படின்னாவே அதுக்கு காரணம் நம்ம அஞ்சலி தான். ஆனால் இப்போது நம்ம மயில் பார்வைக்கு தப்பாக தெரியுது. அவங்க வந்து அதாவது நம்ம மயில் வந்து சரவணன் கூட பேசுனாங்க அப்படின்னா இதுக்கான இந்த டவுட்டுக்கான பதில் கிடச்சிரும். ஆனால் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாக இருக்குது. ஏன்னா எங்கள் டிவோர்ஸ்க்கு இப்போவே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, இப்போவே கையெழுத்து போட்டுரு அப்படின்னு கேட்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் நிறையவே இருக்குது. போய் பேசலாமா இல்லை திரும்பவும் போயிடலாமா வந்த வழியை பார்த்து அப்படின்னும் யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம சரவணன் யதார்த்தமாக இங்கே மயிலை பார்த்துட்றாங்க. அஞ்சலி மயில் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மயில் திரும்ப போக பார்க்குறாங்க. உடனே அஞ்சலி இருந்துட்டு ஓடி போய் வாங்க வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. மயிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, பேச்சே வரல. இப்போது சரவணன் இருந்துட்டு மயில் வா மயில், உங்க கூட பேசணுன்றதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மாம்மா
என்கிட்டேருந்து நிரந்தரமாக நீங்கள் விவாகரத்து வாங்கிக்கிட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிடணும், அதுக்காக தான் இங்கவே கோயிலே வச்சு நீங்கள் விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட சொல்கிறதுக்காக தான் வர வச்சுருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு, ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி பேசுகிறதுக்காகலாம் வர சொல்லலை. சரவணன் நீங்கள் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்காரு, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம மயிலுக்கு மூச்சே வருது. அப்பாடி, எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி இல்லை மாமா, உண்மையாகவே மாமா நான் உண்மையாகவே கர்ப்பமாக தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை நோவடிச்சிட்டீங்க, என்னை என்ன சொல்லி கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்டுட்டீங்க மாமா. நான் 1000 பொய் சொல்லியிருந்தாலுமே சத்தியமாக இப்படி ஒரு விஷயத்தில் என்னுடைய நடத்தையில சந்தேகப்பட்டுட்டீங்க. என்னால் அதை மட்டும் ஜீரணிக்கவே முடியல மாமா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை அப்படி அந்த ஒரு வார்த்தையால் கேட்டிருக்கக்கூடாது, என்னை திட்டிருக்கக்கூடாது மாமா. அந்த ஒரு வார்த்தை என்னை எவ்வளோ பாதிக்கப்படுத்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுகுறாங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, உண்மையாகவே நீ கர்ப்பமாக தான் இருக்கியா மயில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, ஏன் மாமா என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏதோ என் அப்பாவும் என் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்னுடைய கல்யாணம் நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்க. திரும்பவும் எங்கே இந்த உண்மை தெரிஞ்சால் என்னை நீங்கள் நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடுவீங்களேன்ற பயத்தினால தான் நான் அந்த பொய்யை ரொம்ப நாள் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா. இப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னதுமே நிஜம்தான் மாமா. மீனாவும் நானும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு யதார்த்தமாக போனோம், உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனால் செக் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாமா. அதே சந்தோஷத்தோடு உங்ககிட்ட வந்து நான் கோவிலில் அந்த நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இதே கோவிலில் இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு என்னை ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க மாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் அழுகுறாங்க. மயில், நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உன்னை அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயிலுக்கு இருந்த கோபதாபம் எல்லாமே பறந்து போயிடுது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மயில். இருக்கட்டும் மாமா, எல்லாமே என்னால் தானே, உங்களை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. நான் நேர்மையாகவும் ஒழுங்காகவும் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நிலமை வந்திருக்காது இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நீ உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கியா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியணும், அதை நான் கண்கூடாக பார்க்கணும். அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாமா, தாராளமாக போகலாம். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு போக மாமா. எங்கே போனாலும் ஒரே ஒரு ரிசல்ட்டு தானே வரும். நீங்கள் போய் பார்க்கலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே நம்புங்க மாமா. இப்போ நீங்கள் நம்பலைன்னா கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு மயிலே, உன்னை நான் அந்த வார்த்தை சொல்லி திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குற டைமில் கரெக்டாக எங்கள் பாண்டியன் வந்து நிற்கிறாங்க. பாண்டியன் இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, சரவணன் வீட்டில் எல்லார் முன்னாடியும் மயில் மேலே கோவமாக இருக்கிற மாதிரியே நடந்துக்கிறான். ஆனால் இப்போ தனியாக மயில்கிட்ட கோவிலில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போய் நிற்கிறாங்க, பார்க்கலாம் மறைஞ்சு நின்று அப்படின்னு சொல்லிட்டு போகவும், உடனே இங்கே நம்ம மயில், அஞ்சலி, சரவணன் இவங்க 3 பேருமே வண்டி, அதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. பின்னாடியே நம்ம பாண்டியனுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நம்ம சரவணனுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம சரவணன் வந்து மயிலை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மயிலுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அஞ்சலி யார், இவங்க என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவங்க 2 பேருமே பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது, கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அஞ்சலி இருந்துட்டு, ஏங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாப்பிட்டேங்க. ஆமாம், சரவணன் மாமாவுக்கு நீங்கள் என்னவாகணும், நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம அஞ்சலி இருந்துட்டு, நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மயிலுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுமே வந்துடுது. அஞ்சலி, இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்ப்பாங்கல்ல,
நீயும் நானும் ஒரு டைம் வந்திருக்கோம்ல இங்கே, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு வண்டியில் போகும்போது அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கூட நல்லா பார்க்குறாங்கன்னு நீயும் சொன்ன தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஞாபகம் இருக்குது சரவணா, நல்லா தான் பார்ப்பாங்க, லேடி டாக்டர் தானே, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இவங்க பார்க்குறாங்க, நான் நிறைய டைம் தனியாக கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறங்க நம்ம மயிலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அதாவது இவங்கள செக் பண்ணணும், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் உள்ளே வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேனிங் ரூமுக்கு போயிட்டு ஸ்கேனும் பண்ணுறாங்க, கிட்லையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க. நம்ம மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் ரிசல்ட்டாக வருது. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, சொல்லுங்கள் டாக்டர், மயில் வந்து கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, அது கன்ஃபார்ம்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் 3 மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவ்வளோ ஒரு பயங்கர சந்தோஷம், தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதே அப்படின்ற ஒரு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதே, நம்மளை நம்பி வரப்போகுது, அதோட எதிர்காலத்தெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்ம சரவணன் முன்னாடி நம்ம மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னப்போவே நிறைய கனவு கண்டு வச்சுருந்தாரு. எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தார். ஆனால் அப்போ தான் பொய்யா போயிடுச்சு இல்லையா? இப்போது அதே சந்தேகத்தில் தான் வந்தாங்க. இப்போது கன்ஃபார்ம் ஆனதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ளே போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவும், கரெக்டாக நம்ம சரவணன், அஞ்சலி, மயில் இவங்க 3 பேருமே டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. இப்போது மயில் சொல்கிறாங்க, சொன்னேன்ல மாமா, நான் உண்மையாக தான் சொன்னேன் மாமா, இப்போ மட்டும் இல்லை முன்னாடியுமே நான் அப்படி தான் சொன்னேன். 100ல் ஒருத்தவங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவ் காட்டிட்டு அதுக்கப்புறம் செக்கப்புன்னு வந்தால் அது வந்து நெகட்டிவாக காட்டும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் நானும் ஒருத்தி ஆகிட்டேன். முன்னாடியுமே நான் போய் சொல்லலை மாமா, இந்த விஷயத்தில் நான் சத்தியமாக போய் சொல்லலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சரி மயில், நடந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு, நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே நான் பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரவணா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் எப்படிப்பா இங்கே, நீ எப்படிடா இங்கே டெலிவரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியா, அதுவும் இந்த பொண்ணு கூட, இந்த புள்ள எப்படி வந்துச்சுப்பா, நீ எப்படிப்பா வந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை கேட்குறாங்க. மாமா அது வந்து மாமா நான் கர்ப்பமாக இருக்கேன் மாமா, நம்ம குடும்ப வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, சரவணன் மாமாவுக்கு என் மேலே டவுட், சந்தேகம், நான் பொய் சொல்லணுனோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால அவருக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, இங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கார். குழந்தை அப்படின்னு வந்தாவே இப்போ எவ்வளோ தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருந்தாலுமே ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்காக நிறைய பேர் அதாவது விட்டு கொடுத்து போய் வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம சரவணனுக்கும் இப்போ நடந்திருக்க சுச்சுவேஷன் கூட சொல்லலாம். ஸோ நம்ம பாண்டியனுமே எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா குழந்தைன்னு வந்து நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கவ நம்ம வீட்டில் தான் இருக்கணும். தப்போ ரைட்டோ அதை வந்து நம்ம திருத்திக்கணும், இனிமேல் இப்படி ஒரு தப்பு எதுவும் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு இங்கே நம்ம அஞ்சலியுமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மயிலும் நம்ம சரவணன், பாண்டியன் இவங்க 3 பேருமா வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காந்திமதி நம்ம போட்ட பிளான் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு படபடன்னு இருக்காங்க. இப்போது இவங்க 3 பேருமா போய் நிற்கவும் மயிலை பார்த்த அரசி, நம்ம காந்திமதி, ராஜி, நம்ம கதிர்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ராஜி இருந்துட்டு, என்ன மாமா இவங்க எங்கே இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மயில் இருந்துட்டு, ஏ ராஜி நான் இங்கே வரக்கூடாதா, இது என்னுடைய வீடும் தானே, நானும் இந்த வீட்டுக்கு தானே வாழ வந்தேன், ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா பிரச்சனையில் போய்கிட்டு இருந்தது, எப்படி சரவணன் மாமாவும் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன், மற்றபடி நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போகிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம காந்திமதி இருந்துட்டு, என்னப்பா என்ன மாப்பிள்ளை இது,
இவ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனா. இப்போ காந்திமதியை இது கோமதியை காணோம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னோம். ஆனால் நீங்கள் என்னென்னா கோமதியை தேடாமல் இந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரவணன் இருந்துட்டு, என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க, அம்மாவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, உன் அம்மாவை காலையிலேருந்தே காணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் கரெக்டாக பின்னாடி நம்ம கோமதியும் மீனாவும் வந்து நிற்கிறாங்க. நான் காணுமா, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அப்பத்தா போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டு தான். என்ன இவ இப்போது சீக்கிரமாக வந்து நிற்கிறா, இவ கோவிலுக்கு போயிட்டு லேட்டாக தானே வருவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது வந்து நின்னதுமே மயிலை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம கோமதி. ஏங்க இங்கே பாரு சரவணா, எதுக்காகடா இவளை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறீங்க? இங்கே பாருங்க, இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஏய் வெளியே போடி. உனக்கு இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கோ இல்லை இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கோ எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அத்தை இனிமேல் என் மருமக இந்த வீட்டில் தான் இருப்பா. என் மருமகளை சரவணனே ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் யாரை ஏற்றுக்கணுன்றத எந்த ஒரு அதாவது யாரையும் எதுவும் சொல்லவே கூடாதுன்ற மாதிரி தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவள் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, மருமகளா? இவ என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நம்ம குடும்பத்தவே ஜெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சா. அது மட்டுமா நம்ம பையனோட வாழ்க்கையே குழி தோண்டி புதைச்சிட்டா. இவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா விடுமா, இனிமே மயில் இந்த வீட்டில் தான் இருப்பா. டேய் சரவணா, என்னடா சொல்கிற? இவ கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னியேடா. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? இவ வேண்டவே வேண்டாம் சரவணா. உனக்கு இவளுக்கும் உனக்கு விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் இவ கூடயே வாழ்ந்துக்கிறேன், என்ன பண்ணுறது, என்னென்னமோ நடந்து போச்சு, இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாங்க. இல்லை சரவணா, உனக்கு ஏதோ புத்திக்கு மழுங்கி போச்சுடா. கண்டிப்பாக இவ கூட உன்னை ஒன்று சேர்ந்தெல்லாம் வாழவே விட மாட்டேன். ஏய் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. இப்போது நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பொண்ணு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு நானும் இப்படி வீட்டை விட்டு துரத்தி இருந்தா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தப்பை உணர்ந்து மயில் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அதனால் மயிலை யாரும் எதுவும் சொல்லவே கூடாது. இனிமேல் மயில் எல்லாருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பா. அதாவது தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் உங்கள் பொண்ணை என் மருமகளை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னம்மா என்ன இவர் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு? இங்கே பாருமா, இவ பண்ணதும் நான் பண்ணதும் ஒன்றாம்மா. நான் 2 குடும்பத்துக்கும் நல்லது நினச்சேன். ஆனால் அவங்க சுயநலத்துக்காக நம்ம குடும்பத்தவே பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. சரவணனோட வாழ்க்கையவே இது குழி தோண்டி புதைச்சிட்டாங்கம்மா. இதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த வீட்டோட மருமகளாமே அவ மருமக. இங்கே பாருங்க, கண்டிப்பாக அவளெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு, அம்மா ஏற்றுக்கிட்டு தானம்மா ஆகணும். ஏன்னா மயில் கர்ப்பமாக இருக்கா, நம்ம வீட்டோட வாரிசாக அவள் சுமந்துக்கிட்டு இருக்காம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எங்கள் கோமதி ஷாக் ஆகுறாங்க. டேய் சரவணா, அவள் யாரா உனக்கு சொன்னது? அம்மா மயில் தாம்மா. மயில் சொன்னா நீ ஏன்டா நம்புற? அவங்க தான் பொய்க்கார குடும்பம்னு உனக்கு நல்லாவே தெரியும்லடா. அப்படி இருக்கிறப்போ அவள் சொன்னதும் நீ எப்படா நம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் சொன்ன உடனே நம்புவோம்னாம்மா, நம்பலை. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு தான் நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? உண்மையாகவே இவள் கர்ப்பமாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இவளை வீட்டுக்கவே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு கூட ஒன்றும் இவள் போகவே இல்லை. நம்ம வீட்டு வாரிசை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா. எங்கேயோ இருக்கிறதுக்கு என்னத்துக்குமா, இங்கேயே இருக்கட்டும் விடுமா, இனிமே என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க. இப்போது கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த ஃப்ராடுக்காரி வீட்டுக்கு வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு நினச்சி கஷ்டப்படுறதானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி குழம்பி போயிருக்காங்க.
இப்போது நம்ம மீனா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மயிலக்காவோட வாழ்க்கை சரியாயிடுச்சு. எப்படியாவது மயிலக்காவை சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சிடலாம்னு நினச்சோம். இப்போது கடவுளாக பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அக்கா என்னக்கா நின்றுக்கிட்டே இருக்கீங்க, வாங்கக்கா வந்து உட்காருங்க, வாங்கக்கா ரொம்ப நேரமெல்லாம் நிற்கக்கூடாது, வயிற்றுல பாப்பா ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அக்கா உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் மீனா. ஐயோ அக்கா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மயிலுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கோமதி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மயிலுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை. என்னால் இந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப இல்லடி, இப்போ வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். என் பையனோட வாழ்க்கையை நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் அழுகாத நாள் கிடையாதுடி. படுத்தா தூக்கம் வராது, அந்த அளவுக்கு அப்படியே துக்கம் தொண்டையை அடைக்கும்டி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு அத்தை விடுங்க அத்தை, அதான் முடிஞ்சு போயிடுச்சுல்ல. இப்போது அக்கா கர்ப்பமாக இருக்காங்க. இப்போது அக்காவை நம்ம நல்லபடியாக கவனிச்சுக்கணும். மற்ற எதையுமே அக்காவை பேசி டென்ஷனெல்லாம் ஏற்ற வேண்டாம். போதுங்க அத்தை, நடந்த எல்லாத்தையுமே நம்ம நினச்சி வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும் மாமா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதியால் அப்போ கூட ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.